ஹலோ பைட் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம கியூபர்நெட்டிஸில் இருக்கிற பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாடுனா என்ன, அதை எப்படி ரியலாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவோட பைட் பை பைட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி பைட். கியூபர்நெட்டிஸ்லேயே பேசிக்கான ஒரு விஷயம் தான் இந்த பாடு. பிகாஸ் கியூபர்நெட்டிஸில் நம்ம கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுவோம்ல, அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இந்த பாடுக்குள்ளே தான் க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த பாடு இருக்குல்ல, இது அந்த கண்டெய்னர்ஸ்க்கு தேவையான நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையுமே கொடுக்கும். அண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு பாடுக்குமே யூனிக்கான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அதாவது இந்த பாடுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்துச்சுன்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்து வேறு எந்த பாடுக்குமே இருக்காது. இப்போ நான் இன்னொரு பாடு க்ரியேட் பண்ணுறேன்னா அவனுக்கு வேறு ஐபி அட்ரஸ் தான் வரும். இப்போ இந்த பாடில் இருக்கிற கண்டெய்னர் வந்து இந்த பாடில் இருக்கிற கண்டெய்னர் கூட பேசணுன்னா இந்த பாடுடைய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் தான் அவனால் பேச முடியும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு பாடுமே தனியாக ஐசோலேட் ஆகிருக்கும். ஒன்றுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. கண்டெய்னர்ஸுக்கு இடையில் வந்து எந்த கனெக்ஷனுமே இருக்காது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். ஓகே, ஒரு பாடுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் தான் இருக்குமா? ஒரு பாடுக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த பாடுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸுமே அந்த பாடோடைய நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம். இவங்க எல்லாருமே ஒரே நெட்வொர்க்கை ஷேர் பண்ணுறாங்கல்ல, அதனால ஒரே பாடுக்குள்ளே இருக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து பேசிக்கிறதுக்கு ஐபி அட்ரஸ் தேவையில்லை. இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாஸ்டலில் ஒரு ரூமு தான் பாடு அப்படின்னா அந்த ஹாஸ்டலில் இருக்கிற நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான் கண்டெய்னர்ஸ். இப்போ நாங்கள் இந்த ரூமில் இருக்கிற ஒய்ஃபை, எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அண்ட் நாங்கள் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து எந்த தடையும் இல்லாமல் பேசிக்கிறோம். பட் நான் பக்கத்து ரூமில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் பேசணுன்னா அவனுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் தான் நான் பேச முடியும். அதே மாதிரி தான் ஒரே பாடுக்குள்ளே இருக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து ஐபி அட்ரஸ் எதுவுமே இல்லாமல் பேசிக்கலாம். பட் பாடு விட்டு பாடு பேசணுன்னா ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் ரியல் டைம் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன் ஒரு பாடுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் தான் க்ரியேட் பண்ணுறாங்க? ஒரு சிம்பிளான சினாரியை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பாடுக்குள்ளே 2 கண்டெய்னர் நான் வச்சுருக்கேன்னு வைங்க. இதில் ஒரு கண்டெய்னர் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது. பட் இன்னொரு கண்டெய்னர் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ கியூபர்நெட்டிஸ் என்ன பண்ணுன்னா, இந்த கண்டெய்னர் கிராஷ் ஆயிடுச்சு இல்லை, ஸோ இந்த மொத்த பாடையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பாடை க்ரியேட் பண்ணும். நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த கண்டெய்னரோடய சேர்த்து அந்த பாடை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணும். இப்போ நல்லா ரன் ஆகிட்டு இருந்த கண்டெய்னர் வந்து நம்ம நினைக்கும், டே நான் 7 தான்டா இருந்தேன், என்ன ஏன்டா டெலீட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த 2 கண்டெய்னரை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பாடில் வச்சுட்டேன்னு வைங்க. இப்போ ஒரு கண்டெய்னர் கிராஷ் ஆனால் அந்த பாடு மட்டும் டெலீட் ஆகி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக புது பாடு க்ரியேட் ஆகும். ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருக்கிற கண்டெய்னர் இருக்கிற பாடுக்கு எதுவுமே ஆகாது. அப்போ எப்போ தான் ஒரே பாடில் 2 கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுவாங்க? சில டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன்லாம் இருக்கும். சிம்பிளாக சொல்லலாம் ஜோடி புறாக்கள்னு சொல்லலாம். ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனை ஒரே பாடில் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பாடை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஒரு பாடை க்ரியேட் பண்ணணும்னா நம்ம கியூபர்நெட்டிஸ்ட்டை வந்து சில இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஒரு ஃபைலில் தான் எழுதி கொடுப்போம். அண்ட் இந்த ஃபைலோட ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் YML ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த YML ஃபார்மட் வந்து கண்டிப்பாக கியூபர்நெட்டிஸில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே இந்த YML ஃபார்மட்டில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். சரி, இந்த YML ஃபார்மட்டை புரியாதவங்களுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸை நான் எழுதியிருக்கேன். ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வந்து ஜான், அவனோட டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அவன் வந்து அண்ணா ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் வாழ்கிறான். அது எங்கே இருக்குன்னா டி நகரில் இருக்குது. ஓகேவா? இதை நான் ஒருத்தன்ட்ட சொல்லணுன்னா நான் எப்படி சொல்லுவேன்? The student's name is John and the department is IT and he lives in street Anna Nagar and T Nagar. இப்போ நான் இது ஒரு சென்டென்ஸாக சொல்கிறேன், கரெக்டாக? இது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராகவே இல்லை. இதே விஷயத்தை நான் ஸ்ட்ரக்சராக மாற்றினா எப்படி மாற்றுவோம் தெரியுமா? ஜானுன்றவன் யார்? அவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், கரெக்டாக? நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதுகிறேன், போட்டு ஒரு கோலன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் நான் எழுத போகிறேன். அவனோட நேம் என்னென்னா ஜான், கரெக்டாக? இந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் எழுதுறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுக்கணும். இப்போ அவனோட டீட்டெயில்ஸ் நேம் கோலன் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு டீட்டெயில்ஸ் எழுதணும். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் நம்ம எழுதுகிறோம், கரெக்டாக? 2 ஸ்பேஸ் விட்டு டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த YML ஃபார்மேட்டில் ரொம்ப தலைவலி பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஸ்பேஸ் விடுறது தான். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டை பற்றி எழுதியிருக்கேன், நேம் எழுதியிருக்கேன், டிபார்ட்மெண்ட் எழுதியிருக்கேன்னு வைங்க.
இப்போ இங்கே ஸ்பேஸ் ஒரே மாதிரி இருக்கா, இதுக்கு என்ன அர்த்தம்னா இது ரெண்டுமே ஸ்டூடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து நான் அட்ரஸ் எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ அட்ரஸுக்குள்ளே 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதாவது ஸ்ட்ரீட் நேமு அப்புறம் ஏரியா. ஸோ நான் என்ன பண்ணணும்னா அட்ரஸில் இருந்து 2 ஸ்டெப் உள்ளே வரணும். அட்ரஸை பற்றின டீட்டெயில்ஸ் நான் எழுதுறதுனால அட்ரஸோடைய லைனில் இருந்து 2 ஸ்டெப் விட்ருக்கேன். இப்படி இருந்த விஷயத்தை நான் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் தான் ஒய்எம்எல். ஒய்எம்எல்ல நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸ் ஒன்று கம்மியாக கொடுத்து இல்லை ஒன்று அதிகமாக கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஸ்ட்ரக்சர்டு கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ ஸ்டூடெண்ட்டை பற்றி எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேமு டிபார்ட்மெண்ட் அட்ரஸ்லாம் நேர்கோட்டில் இருக்குதா, அதே மாதிரி அட்ரஸை பற்றின டீட்டெயில்ஸு ஸ்ட்ரீட் ஏரியா இருக்குது, இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்போ ஏரியா ஒரு ஸ்டெப் தள்ளி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் கலர் மாறிட்டான் பாருங்கள், சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆகிட்டான். ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் கொடுக்கறத கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகே, இது நம்ம சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். கியூபர்நெட்டிஸில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஒரு பாடை கிரியேட் பண்ணுற ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இந்த ஃபைலோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஏபிஐ வெர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கணும். நம்ம பாடை கிரியேட் பண்ணுறதுனால எப்பயுமே வெர்ஷன் அப்படிங்கிறத V1 அப்படின்னு தான் கொடுக்கணும். அப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கைண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கைண்டு. நான் பாடு கிரியேட் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா பாடு அப்படின்னு கொடுக்குறேன். கண்டிப்பாக பாடில் பி கேப்ஸ் லெட்டரில் தான் இருக்கணும். அடுத்து மூணாவதாக நான் என்ன கொடுக்க போகிறேன்னா மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டானா நான் கிரியேட் பண்ணுற பாடுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்றது தான் மெட்டாடேட்டா. இந்த மெட்டாடேட்டாக்குள்ளே 2 ஃபீல்டு இருக்குது. ஒன்று நேமு, இன்னொன்று லேபிள்ஸ். நேம் உங்களோட பாடுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இந்த லேபிள்ஸ் இருக்குது இல்லை, இதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த ப்ராஜெக்ட் கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டா அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. நம்ம இப்போ சிம்பிளாக ப்ராஜெக்ட் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்காக சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு லேபிள் கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக தான், ஓகேவா. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்பெக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் பாடுக்குள்ளே என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆக போகுது அப்படின்றத நம்ம இதில் தான் சொல்ல போகிறோம். இப்போ ஸ்பெக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே நம்ம லிஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸோடைய டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு கண்டெய்னருக்கு நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கண்டெய்னருடைய நேம் என்னன்னு கொடுக்கணும். அடுத்து எந்த இமேஜிலிருந்து நான் இந்த கண்டெய்னரை நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தை ரெண்டாவது கொடுக்கணும். மூணாவது அந்த கண்டெய்னருக்குள்ளே எந்த போர்ட்டில் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்றதையும் கொடுக்கணும். ஆல்ரெடி சொன்ன லிஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு டீட்டெயிலும் கொடுக்கலாம், இல்லட்டா 2-3 கண்டெய்னர்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஃபைல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை வச்சு எப்படி ஒரு பாடு கிரியேட் பண்ணுறதுனா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இதுதான் அந்த கமாண்டு. kubectl அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு -f அப்படின்னு சொல்கிறோம். அதாவது -fனா ஃபைலை தான் -f அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃபைலோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும். இப்போ அந்த ஃபைலோட நேமை நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா ஒரு பாடு கிரியேட் ஆகும். ஓகே, இதை நம்ம ரியலாக கிரியேட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ நான் கியூபர்நெட்டிஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே pod.yml அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா வழக்கம் போல் ஏபிஐ வெர்ஷனு, கைண்டு என்ன கிரியேட் பண்ண போகிறேன், பாடு கிரியேட் பண்ண போகிறேன். அப்புறம் அதோட மெட்டாடேட்டா, என்னுடைய பாடுக்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். லேபிள் சும்மா ப்ராஜெக்ட் கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது அப்புறம் ஸ்பெக்கு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் எத்தனை கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன், நான் ஒரே ஒரு கண்டெய்னர் தான் கிரியேட் பண்ண போகிறேன் என்னோடய பாடுக்குள்ளே. அதோட நேம் என்ன, அப்புறம் எந்த இமேஜை யூஸ் பண்ணி நான் அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் கால்குலேட்டருக்கு, அந்த இமேஜோட நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ளே என்னோடய அப்ளிகேஷன் எந்த போர்ட்டில் ரன் ஆகுது, 5000 போர்ட்டில் ரன் ஆகுது. இவ்வளோ டீட்டெயிலையும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைலை வச்சு நான் ஒரு பாடு கிரியேட் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ நம்ம அந்த கமாண்டை கொடுத்தா பாடு கிரியேட் ஆயிரும். kubectl அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு -f கொடுக்குறேன். இப்போ எங்கே என்னோடய ஃபைல் இருக்குதுன்னா இப்போ இந்த லொக்கேஷனில் தான் என்னோடய ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலோட லொக்கேஷனு, அந்த ஃபைலோட நேம் மூணுத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாடு கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த கிரியேட் ஆன பாடை நான் பார்க்கணும்ல, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது.
kubectl get pods. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பாடு புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. எத்தனை கண்டெய்னர் இருக்குது? ஒரு கண்டெய்னர் தான், அதில் ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, பாடுக்கு ஐபி அட்ரஸ் இருக்குன்னு சொன்னியப்பா, ஐபி அட்ரஸே காமிக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கெட் பார்ட்ஸ் கொடுத்து -o அப்படின்னு கொடுத்து வைடு அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் இந்த ஐபி அட்ரஸும் வந்துடும். நான் சொன்னேன்ல, இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஐபி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஒரு பாடுனை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அதுதான் kubectl describe pod அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பாடோடைய நேமை கொடுத்துடணும். kubectl describe pod அந்த பாடோட நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பாடை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நான் பாடு ரன் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? புல்லிங் இமேஜ், இந்த இமேஜை வந்து டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணியிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக புல் ஆகிருக்கு. அப்புறம் கண்டெய்னரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, அப்புறம் கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இப்போ இந்த டிஸ்கிரைப் கமாண்ட் இருக்குல்ல, இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, திடீர்னு கண்டெய்னர் க்ரியேட் ஆகாது. நம்ம என்னடா கண்டெய்னர் க்ரியேட் ஆகலை அப்படின்னு நினைக்கும் போது இந்த டிஸ்கிரைப் அப்படின்ற கமாண்ட் மூலமாக பார்த்தோம்னா என்ன இடத்துல எரர்ன்றதை நம்ம இந்த இதை வச்சு பார்த்துடலாம். இதுதான் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கமாண்ட் கொடுத்ததுலேருந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது இந்த ஈவெண்ட்ஸ் மூலமாக பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ பாடை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த பாடில் க்ரியேட் ஆகிற என்னோடய கால்குலேட்டர் அப்ளிகேஷனை நான் ப்ரௌசரில் பார்க்க முடியுமா? செக் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ இந்த ஐபி அட்ரஸை நான் எடுக்கிறேன், இதில் போடுறேன். அப்புறம் 5000 போர்ட்டில் ரன் ஆகுது. கரெக்டாக கொடுத்தா வராது. ஏன்னா வெளி உலகத்தில் இருக்கிறவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். அதுதான் சர்வீஸ். அந்த சர்வீஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.